Hello my dear 12th standard students. So we are in the rapid revision series. Public exam க்கு இன்னும் நம்ம கையில ஒரு 30 days தான் இருக்கு. So already நம்ம chapter 13, chapter 11 and 6 வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். So அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம நம்ம 12th chemistry playlistல போயிட்டு செக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? So இன்னும் நம்ம கையில 30 days தான் இருக்கு. ஸோ டாப்பர்ஸா இருக்கட்டும், ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள டைம் வந்து சேம் தான் இல்லையா? ஸோ இந்த டைம் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய சக்சஸ் வந்து இருக்கு. சரியா? ஸோ கையில இருக்கிற இந்த குட்டி டைமை பயங்கரமா சூப்பரா வெறித்தனமா யூஸ் பண்ணுங்க. ஏன் கூட சேர்ந்து செமையா படிங்க. சரியா? ஸோ இந்த சீரீஸ்ல நம்ம நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ்க்குள்ள நம்ம சாப்டர் 4ல இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சூப்பரா டிஸ்கஸ் பண்ண போறோம். which is transition and inner transition elements ல இருக்கிற. ஓகேவா? சோ டக்குன்னு நீங்க ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. என் கூடவே சேர்ந்து இப்போவே இது எல்லாத்தையுமே குயிக்கா ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? எஸ். சோ லெட்ஸ் மூவ் டு தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ நம்ம transition and inner transition elements இந்த சாப்டர்ல நிறைய क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணனும் அப்படினா ஒரு சில பேசிக் விஷயம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படினா செம்ம ஈஸியா இருக்கும். அதுக்கே நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக்லாம் சொல்லி தரேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஸ்காண்டியம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக வந்து ஃபிங்கர் டிப்ல வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சூப்பர் டூப்பராக வந்து ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வென் யூ சி ஹியர் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்காண்டியம், தென் டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகே? ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியலை அப்படின்னா நம்ம ஒரு ட்ரிக் வந்து வச்சுக்க போகிறோம். என்ன தெரியுமா? ஸோ சன் டிவி எல்லாரும் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ சன் டிவி, ஓகே, சன் டிவில வந்து யார் வராங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் வராரு. ஸோ சீஃப் மினிஸ்டர் நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம்? சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சன் டிவில சீஃப் மினிஸ்டர் வராரு. மேபி ஃபார் ஒரு திருவிழாக்கு வராரு அப்படின்னு வைக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஐகோனிக், நிறைய கேர்ளுக்கு தெரியும், கேர்ள்ஸ்க்குலாம் வந்து தெரியும். ஸோ ஐகோனிக் இஸ் அ காஜல் பிராண்ட் இல்லையா? ரொம்ப ஃபேமஸான ஒரு காஜல் பிராண்ட். ஸோ ஐகோனிக் வந்து வராரு. சரியா? ஸோ லாஸ்ட் ஆல்பபெட்ஸ்ல இருக்கிறதுலே லாஸ்ட் ஆல்பபெட் இது ஜெட். ஸோ லாஸ்டா வந்து நம்ம ஜெட் போட்டுக்கிட்டோம். ஓகே? ஸோ சன் டிவில நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ஐகோனிக். ஓகே? ஐகோனிக் காஜல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸோ சன், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க் வந்து நம்ம வந்து எழுத போறோம். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்க போறோம். ஓகே? சோ இந்த ட்ரிக் யாரும் மறந்துடாதீங்க. ஐ அப்படிங்கிறது நம்மளோட அயன், எஃப் இல்லையா? சோ மத்த எல்லாமே வந்து நமக்கு கரெக்டா இருக்கு. ஈஸியா அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏன்னா இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஈவன் நமக்கு கம்பல்சரியில கூட இதுல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். ஸோ எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஒரு நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரு நோபல் கேஸ் வச்சு தான் நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆர்கான் பேஸ் பண்ணி தான் வந்து எழுதுறோம். ஸோ எல்லாத்துலயும் ஆர்கான் போட்டுருங்க. என் கூடவே சேர்ந்து எழுதிட்டே வாங்களேன். இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் ஈஸி. அண்ட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா when you are preparing for NEET exam or JEE exam அப்படின்னா உங்களுக்கும் இப்போ நீங்க படிக்கிறது வந்து it is going to be super duper helpful. ஓகேவா? ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எதுக்கு இந்த சாப்டரே வந்து படிக்கணும் அப்படின்னா எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா நம்ம அந்த ரியாக்ஷன்ல வந்து ரியாக்டன்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த ரியாக்டன்ட் அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்றோம்? கேட்டலிஸ்ட் ஆட் பண்றோம் இல்லையா? அந்த கேட்டலிஸ்ட் மேஜரா யாரு இருக்காங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான் வந்து they will be acting as the major catalyst. ஸோ எனி ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு கேட்டலிஸ்டா ஆட் பண்றாங்கிறப்போ ஒரு மேஜர் திங் இல்லையா? கண்டிப்பா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே. அப்புறம் ஈஸியா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எல்லாத்துலயும் வந்து 4s2 போட்டுருங்க. ஓகே? 4s2 போட்டுருங்க. எக்ஸெப்ஷன் நான் தனியா சொல்லித்தரேன், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆர்கான் போட்டா தான் ஆர்கான் போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 4s2 you will write it. ஓகே? இப்போ டி ஆர்பிட்டால்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும் இல்லையா? ஸோ 3d1 அப்படியே ஒரு எலக்ட்ரானா நீங்க ஆட் பண்ணிட்டே வருவீங்க. ஒரு எலக்ட்ரானா ஆட் பண்ணிட்டே வருவீங்க. 3d1, 3d2, 3d3, 3d4, 3d5, 3d6, 3d7, 3d8, 3d9, 3d10. புரிஞ்சுதா? சோ சன் டிவி, சிஎம், சீஃப் மினிஸ்டர், ஐகோனிக், ஜெட் இந்த ட்ரிக் வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா you will be easily writing the elements scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc எழுதிடுவீங்க. ஸோ இப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்கான் எழுதிப்பீங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் 4s2 போட்டுப்பீங்க, அப்புறம் 3d1 2 3 4 ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே வருவோம். ஓகே? இப்போ என்னடா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து தெரியும் இல்லையா?
half filled ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகுறப்போ half filled-உம் completely filled-உம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எனி எலிமெண்ட்ஸ் அது ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் வந்து ஓடும் இல்லையா. ஸோ இப்போ இதுல நான் 2 எலிமெண்ட்டை மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன எலிமெண்ட் அப்படின்னா குரோமியம், அதுக்கப்புறம் காப்பர். ஓகே, ரெண்டுமே நமக்கு எதுல ஆரம்பிக்குது, சீல ஆரம்பிக்குது. தெரியாதனமா கூட கொபால்ட் எழுதிடாதீங்க சரியா. ஸோ குரோமியம் அண்ட் தென் காப்பர். ஸோ இப்போ குரோமியம் பாத்தீங்க அப்படின்னா குரோமியமுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கு, 4s2 3d4 அப்படின்னு இருக்கா. இப்போ டி ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். டி ஆர்பிட்டால்ஸ்ல நமக்கு 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1 2 3 4 5 அப்போ D5 கான்ஃபிகரேஷன் வந்து ஹாஃப் ஃபில்டு. D5 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹாஃப் ஃபில்டு வந்து நமக்கு சூப்பர் ஸ்டேபிளா இருக்கும். D10 அப்படின்னா D10 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு. D10 எப்படி இருக்கும், நமக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். ஸோ இந்த ஹாஃப் ஃபில்டும் நமக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டும் நமக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, 4s2 3d4 அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3d4 இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா அது 3d5 ஆயிடும். 3d5 அப்படிங்கிறது ஹாஃப் ஃபில்ட், அதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து ஹையர் இல்லையா. அதனால s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுடைய d ஆர்பிட்டாலுக்கு போயிடுது. ஓகே, சோ அப்போ என்ன இருக்கும் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. ஆர்கான் இருக்கும், s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் d ஆர்பிட்டாலுக்கு போயிடுது இல்லையா. அப்போ 4s1 அப்படின்னு இருக்கும், அப்புறம் 3d5 அப்படின்னு இருக்கும். ஸோ 4s1 3d5 அப்படின்னா நம்மளுடைய குரோமியம் உடைய ஸ்டெபிலிட்டி வந்து ஹையர். அதே மாதிரி தான் நமக்கு காப்பருக்கும் வரும். காப்பர்ல 3d9 இருக்கா, 3d9 இல்லையா, ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது கம்ப்ளீட்லி ஃபில்ட், மோர் ஸ்டேபிள். அதனால இந்த s ஆர்பிட்டால் என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை தூக்கி நம்மளுடைய d ஆர்பிட்டாலுக்கு கொடுத்துது. ஸோ 4s1 3d10 அப்படி இருக்குமா. ஸோ நமக்கு காப்பருக்கும் குரோமியம்க்கும் மட்டும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எக்ஸெப்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுது, பிகாஸ் குரோமியம்ல ஹாஃப் ஃபில்டு மோர் ஸ்டேபிள் அண்ட் தென் காப்பர்ல கம்ப்ளீட்லி ஃபில்டு மோர் ஸ்டேபிள்ங்கிறதுனால s ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம d ஆர்பிட்டாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இது எழுத மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் 4s2 3d4 நம்ம வந்து என்ன எழுதுவோம், இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதினோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ ஆர்கான் 4s1 3d5 அப்படின்னு இருக்கும். இங்கேயும் ஆர்கான் 4s1 3d10 அப்படின்னு இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கா. ஸோ லைக் 10 ஃபிங்கர்ஸ் மாதிரி ஞாபகம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகே, D1 D2 D3 D4 D5. இங்க D4 மட்டும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு 4s1 3d5 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் D6 7 8 9 இருக்காது, 4s1 3d10 அப்படின்னு இருக்கும். ஸோ 10 10 இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு 1 மார்க்ல கூட நம்ம ஈஸியா வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, இது மட்டும் படிச்சா போருமா அப்படின்னா இது மட்டும் படிச்சுட்டுலாம் நீங்க போகக்கூடாது. ஏன்னா நம்மளோட கோல் எது, நம்மளோட கோல் சென்டம் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபியூ கொஸ்டின்ஸ் நீங்க விட்டுட்டு போவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஓகேவா. ஸோ வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், முதல்ல இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன, how do they differ from the properties of its pure metal. ஒரு பியூர் மெட்டலுக்கும் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்க்கும் என்னதான்ப்பா வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இவங்க தான் நம்மளுடைய பியூர் மெட்டல். ஸோ இப்போ எப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகி இருக்கு, அந்த மாதிரி வந்து நம்மளுடைய மெட்டல் லாட்டிஸ்ல இந்த மாதிரி வந்து ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஆனா இதுதான் நம்மளுடைய இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே வரிசையா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறப்போ நடுவுல நமக்கு கேப் இருக்கு இல்லையா, இங்க ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ், ஒரு ஹோல் மாதிரி ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் சைட் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as தோ இருக்கு பாருங்க, we call it as interstitial site. ஓகேவா. ஸோ இந்த இன்டர்ஸ்டிஷியல் இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அவனுக்கு தான் இந்த ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஆட்டம்ஸ் எல்லாமே போயிட்டு எம்பெட் ஆகி இருக்கும். ஓகே, குட்டி குட்டி ஆட்டம்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். என்ன மாதிரி ஆட்டம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், இந்த மாதிரி ஸ்மால் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா வந்து அதுல ட்ராப் ஆகி இருக்கும். ஓகேவா. சோ
the difference between interstitial compound and ஒரு pure metalக்கு நம்ம இதுதான் வந்து எழுதுவோம். So there will be vacant site, interstitial site இருக்கும். அந்த interstitial siteல நமக்கு small atoms like hydrogen, carbon, nitrogen எல்லாமே வந்து embed ஆகி இருக்கும். புரிஞ்சுதா? Okay, so let's move to the next important question. So the same question தான் நம்ம இங்க continue பண்றோம். So what are all the other difference? It will be harder. ஒரு pure metal விட இந்த interstitial compounds வந்து நமக்கு வந்து harder இருக்கும். Why so? Because இங்க பாத்தீங்க இல்லையா, இங்க interstitial siteலயும் வந்து metals embed ஆகி இருக்கு, அதாவது elements வந்து embed ஆகி இருக்கு. So இன்னுமே வந்து நல்லாவே ஸ்ட்ராங்கா வந்து pack ஆகி இருக்கும். ஓகே, ஸோ மெட்டல் லாட்டிஸை விட இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் வந்து நமக்கு ஹார்டரா வந்து இருக்கும். மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஹையர் தேன் பியோர் மெட்டல்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு பாண்டை பிரேக் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அப்போ எனக்கு அதுக்கு மெல்டிங் பாயிண்ட், ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தான் வேணும் இல்லையா. ஹையர் அதாவது மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருந்தாதான் நான் வந்து அந்த பாண்டை வந்து ஐ கேன் பிரேக் இட். ஸோ த மெல்டிங் பாயிண்ட் வில் பி ஹையர் தேன் த பியோர் மெட்டல்ஸ். Next, okay, so these are all the points. எழுதுறாமா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், interstitial sites இருக்கும். interstitial sitesல small atoms like hydrogen, carbon, nitrogen போயிட்டு occupy பண்ணிக்கும். அதுக்கப்புறம் they'll be hard, interstitial compounds வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய melting point வந்து நம்ம pure metal விட அதிகமா இருக்கும். ஸோ இந்த 3 points எழுதினோம்னா அழகா ஒரு 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது, which metal in 3D series exhibit +1 oxidation state most frequently and why? ஸோ எது வந்து நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 வந்து அதிகமாக ஷோ பண்ணும், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேபிள் நீங்கள் புக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த டேபிள் நீங்கள் வரைய வேண்டாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஆனால் இந்த டேபிள்ல எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன், +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எந்த மெட்டலுக்கு இருக்கு? தோ நம்மளுடைய காப்பருக்கு மட்டும் தான் இருக்கு. சரியா, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எந்த மெட்டலுக்கு நமக்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு? தோ +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மேங்கனீஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. சரியா, சோ இந்த டேபிள்ல இருந்து நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். which will show the highest oxidation state அப்படின்னு கேட்கலாம். மேங்கனீஸ் இருக்கு. எது வந்து வெறும் ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஷோ பண்ணும் அப்படின்னா ஸ்காண்டியம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் வந்து ஷோ பண்ணும். சோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இந்த டேபிள்ல இருந்து கேட்கலாம். சரியா, இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஆஃப் அண்ட் ஆஃப் ஃப்ரீக்வெண்டா எது வந்து நமக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது யாரு? காப்பர். ஆனா எப்படி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றது? ஸோ எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல படிச்சோம் இல்லையா, த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தோ இங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்தோன்னு நம்ம இதை தான் படிச்சோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ காப்பருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னப்பா? 4s1 3d10. ஓகே, ஆர்கான் நான் இப்போ அதை எழுதிக்கிறேன், ஆர்கான் 4s1 3d10. ஓகேவா? ஸோ இப்போ காப்பர் பிளஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். காப்பர் இட் ஷோஸ் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ +1 அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம். நம்ம +1னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம், +2னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவோம், -1னா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுவோம், -2னா 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு, நமக்கு +1 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவேன். அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால்ல இருந்து போகும்? அஃப்கோர்ஸ் இந்த D10 வந்து D10ல இருந்து போகாது இல்லையா, ஏன்னா D10 ஃபுல்லி ஃபில்டு நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த 4s1ல இருந்து தான் அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியில போகும். ஸோ ஆர்கான் 4s1ல இருந்து அந்த ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிடும், ஏன்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ 3d10. தோ பாருங்க 3d10, ஆர்கான் 3d10 which is a completely filled இல்லையா, completely filled electronic configuration. அதனாலதான் இது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணுது. புரிஞ்சுதா? சூப்பர். சோ இப்போ இதுல இருந்து எப்படி கேட்டாலும் ஏன் வந்து மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணுது அப்படின்னு ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் வச்சுக்கலாமா? நான் உங்களை கேட்கிறேன். ஆர் எல்ஸ் வந்து நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல வருதுன்னா இதே மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு ஆன்சர் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டன்டா நம்மளுடைய ரேபிட் ரிவிஷன் சீரீஸ்ல நான் கேட்கிற கொஸ்டினுக்கு யார் வந்து கன்சிஸ்டன்டா கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்களோ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கிவ் அவே கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா why D block elements exhibit variable oxidation state. So நம்மளுடைய D block elements வந்து இருக்கு இல்லையா, இது வந்து எதனால வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணுது? இதோ பார்த்தோம் இல்லையா, நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஷோ பண்ணிருக்கு. அந்த மாதிரி எதனால நம்மளுடைய டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஷோ பண்ணுது அப்படிங்கறதான் நம்மளுடைய क्वेश्चन வந்து இங்க. ஸோ அதோடைய ரீசன் வந்து பார்ப்போம். சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று என்ன அப்படின்னா
ns ஆர்பிட்டால்க்கும் n-1 d ஆர்பிட்டால்க்கும். என்ன மேம் இது ns ஆர்பிட்டால் n-1 d ஆர்பிட்டால், அதுவே எனக்கு புரியலையே. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் மேங்கனஸே வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ மேங்கனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மேங்கனஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே படிச்சோமே, ஆர்கான் 4s2 3d5 இல்லையா, 4s2 3d5. இப்போ இங்க பாருங்க, இங்க 4s அப்படின்னு இருக்கு, அந்த 4s தான் இந்த ns. ஓகே, அப்ப n என்ன இருக்கு, 4 அப்படின்னு இருக்கு. n-1d, 4 - 1 என்னது 3, அப்போ 3d. சோ இங்க எழுதிருக்கோம் இல்லையா 4s2 3d5, அது எப்படி எழுதுறோம் நம்ம, ns and n-1 அப்படின்னு எழுதுறோம், ns and n-1d. So the small energy difference in between n-1d and then ns orbital. இந்த 4s ஆர்பிட்டாலுக்கும் 3d ஆர்பிட்டாலுக்கும் நடுவுல இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரியா, இதோ பாருங்களேன், இங்க நமக்கு 4s இருக்கு, உடனே இங்க 3d வந்துருச்சு. சரியா, சோ ஆஃப் போ பிரின்சிபல் உங்க எல்லாருக்கும் வந்து தெரியும் இல்லையா, எனர்ஜி வில் பி ஃபில்ட் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. அதாவது கம்மி எனர்ஜில இருந்து அதிக எனர்ஜிக்கு தான் நம்மளுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கறது நம்ம வந்து படிச்சோம். சோ 4s உடனேவே 3d வந்துருச்சு. இதோ பாருங்க, அகைன் ஐ வில் ஷோ யூ. 4s முடிச்ச உடனே அகைன் யூ வில் கோ பேக் ஹியர், ரைட். சோ 3d வந்துருச்சு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ரெண்டு பேருக்குமே சிமிலர் எனர்ஜி தான் இருக்கு. அதாவது எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாலாம் வந்து இல்ல. சோ ஸ்மால் எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் இருக்கு. யாருக்கும் யாருக்கும், இந்த ns ஆர்பிட்டாலுக்கும் n-1 d ஆர்பிட்டாலுக்கும். ஓகே, so first point எழுதிலாமா, only a small energy difference between ns orbital and n-1 d orbital. அடுத்தது, as a result, electrons of n-1 d orbital as well as ns orbital take part in bond formation. So இப்போ வந்து ஒரு bond form ஆகணும் அப்படின்னா இந்த இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சேம் எனர்ஜிஸ் தான் இல்லையா, ஏறத்தாழ சிமிலர் எனர்ஜி தான், அவ்வளோவா ஒன்றும் டிஃபரன்ஸ்ல. அதனால பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இந்த ns ஆர்பிட்டாலும் டேக் பார்ட் பண்ணுது, n-1 d ஆர்பிட்டாலும் வந்து டேக் பார்ட் பண்ணுது. அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அதுவே வந்து எழுதுறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுப்பா மேங்கனஸ். ஸோ மேங்கனஸ் என்ன ஆயிடுது அப்படின்னா மேங்கனஸ் 2+ அப்படின்னு ஆயிடுது. 2+ நான் வந்து என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 2 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து நமக்கு ரிமூவ் ஆகும், d5 அப்படிங்கிறது ஹாஃப் ஃபில்ட். அப்போ வந்து அதுல இருந்து எலக்ட்ரான் வந்து போகாது, அப்போ 4s2ல இருந்து போயிடும் இல்லையா, அப்போ 3d5 அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த 2 எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்து போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேங்கனஸ் 3+ எழுதிக்கிறேன். ஓகே, மேங்கனஸ் 3+னா என்ன, இன்னொரு எலக்ட்ரானை நீங்க ரிமூவ் பண்ணணும். 2 எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்து போயிடுச்சு, இன்னொரு எலக்ட்ரான் எங்க இருந்து போகும், அஃப்கோர்ஸ் நம்ம d ஆர்பிட்டால்ல இருந்து தான் போகும். அப்ப 3d4 அப்படின்னு இருக்கு. சோ இப்ப பாத்தீங்களா எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு எங்க இருந்து போகுது, ns ஆர்பிட்டால்ல இருந்தும் வெளில போகுது, n-1 d ஆர்பிட்டால்ல இருந்தும் வெளில போகுது. ஓகேவா, yes. So why d block elements shows variable oxidation state, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு question. ஓகே, அதுக்கு நீங்க என்னென்ன எழுதுவீங்க, due to very small energy difference between இந்த ns ஆர்பிட்டாலுக்கும் n-1 d ஆர்பிட்டாலுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால பாண்ட் ஃபார்மேஷன் பண்றதுக்கு 2 ஆர்பிட்டாலுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே, சொல்லலாமா திருப்பி. ஸோ ns ஆர்பிட்டாலுக்கும் n-1 d ஆர்பிட்டாலுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால ஒரு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு அந்த 2 பேர்ட்டையும் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே, சூப்பர். அடுத்தது, what are the properties of interstitial compound? This is a super duper important ஆன ஒரு question. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, how the interstitial compounds differ from normal metals அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் வரும் பாருங்க. ஸோ இது வந்து interstitial compounds உடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டா இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா வந்து நமக்கு வந்து பைண்ட் ஆகி இருக்கும். அதனால அதோடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து தே ஆர் எலக்ட்ரிக்கலி அண்ட் தெர்மலி வந்து கண்டக்ட் தான், டெம்பரேச்சர் கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரி எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஹையரா தான் இருக்கும். அடுத்தது, மெட்டல் ஹைட்ரைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் ஹைட்ரைடு இருக்கு அப்படின்னா அந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ஹைட்ரைட் கூட ஹைட்ரஜன் கூட சேர்ந்தா ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த மெட்டல் ஹைட்ரைட்ஸ் வந்து பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஆனா மெட்டல் கார்பைட்ஸ் இருக்கு இல்லையா, மெட்டல் கார்பைட்ஸ் வந்து நமக்கு கெமிக்கலி இனர்ட்டா இருக்கும்.
தென் மெல்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியோர் மெட்டல்ஸை விட ஹையரா இருக்கும். ஓகேவா? சின்ஸ் அவங்க ஹார்டா இருக்கிறதுனால அது பிரேக் பண்றதுக்கு நமக்கு மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஹையரா தான் வேணும் இல்லையா? ஸோ 1 2 3 4 இந்த 4 பாயிண்ட்ஸ் ஈஸியா எழுதிடலாமா? 3 மார்க்குக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா எழுதலாம். ஒன்று வந்து ஹார்டா இருக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு ஹையரா இருக்கும். அப்போவே நீங்க மெல்டிங் பாயிண்ட்டும் ஹையரா இருக்குன்னு எழுதிடலாம். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையரா இருக்கும். தென் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். மெட்டல் கார்பைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கலி இனர்ட்டா இருக்கும். கெமிக்கலி இனர்ட் அப்படின்னா என்னது? ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா? அது வந்து வேற ஒரு காம்பவுண்ட் கூட போயிட்டு ரியாக்ட் பண்ணாது, ஸ்டேபிளா இருக்கும், அன்ரியாக்டிவா இருக்கும், அப்படிதான் அர்த்தம். சரியா? ஸோ வாட் ஆர் த 5 பாயிண்ட்ஸ்? இட் வில் பி ஹார்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். மெல்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நார்மல் மெட்டல்ஸை விட ஹையரா இருக்கும். மெட்டல் ஹைட்ரைட் வந்து நமக்கு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். அண்ட் தென் மெட்டல் கார்பைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கெமிக்கலி இனர்ட்டா இருக்கும். So the next question is which is more stable? Ironல 3+ இல்ல 2+? So இந்த மாதிரி question தான் நமக்கு கம்பல்சரியில கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ கோ அண்ட் சி தேர் அகைன் பிட்ட பாருங்க. அயனுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? எங்க இருக்கு? இது இருக்கு 4s2 3d6 இல்லையா? ஸோ ஓகே, ஆர்கான் 4s2 4s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும் அண்ட் தென் 3d6 இருக்கு இல்லையா? இப்போ இந்த 2 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணலாமா? 1 2 6 எலக்ட்ரான்ஸ் ஹாஃப் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 3d6 நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது Fe2+ நமக்கு இங்க இருக்கு. Fe2+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஆர்கான் இருக்கு. ஸோ 2+ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவோம். அப்படியே ஆப்போசிட், 2+னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவோம், 2- 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ Fe2+ அப்படின்னு இருக்கு. Fe2+னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுவோம். எந்த ஆர்பிட்டால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம்? நம்ம s ஆர்பிட்டால்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். அப்ப s ஆர்பிட்டால்ல இருந்து இந்த 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த 3d6 வந்து அப்படியே இருக்கும். 3d6 வந்து நமக்கு அப்படியே இருக்கும். Fe3+ இப்போ இன்னொரு எலக்ட்ரானும் நம்ம ரிமூவ் பண்ணணும். 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ இதுல இருந்து 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும்னா இங்க இருந்து 2 எலக்ட்ரானும் இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானும் நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன இருக்கும்? நமக்கு 3d5 கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். 1 2 3 4 5. கிளியரா? இப்போ 3d5 கான்ஃபிகரேஷன், d5 கான்ஃபிகரேஷன் என்னது? ஹாஃப் ஃபில்ட் இல்லையா? d5 அப்படிங்கிறது ஹாஃப் ஃபில்ட். இங்க பாருங்க d6 ஹாஃப் ஃபில்ட்லாம் இல்ல. அப்ப 3d6 வந்து மோர் ஸ்டேபிளா இல்ல 3d5 மோர் ஸ்டேபிளா? 3d5 தான் மோர் ஸ்டேபிள். ஏன்னா இது வந்து நமக்கு பார்ஷியலி ஃபில்டா இருக்கு, இது வந்து நமக்கு ஹாஃப் ஃபில்டா இருக்கு. அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அகெயின். ஸோ இந்த மாதிரி நமக்கு அயன் இல்ல என்ன வேணா உங்களுக்கு வந்து தரலாம். ஸோ வந்து இப்போ ஒரு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிப்பீங்க. +2னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி எழுதிப்பீங்க. எப்பயுமே நம்ம s ஆர்பிட்டால்ல இருந்து அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் d ஆர்பிட்டாலுக்கு போவோம். இப்போ Fe2+ அப்படின்னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த s ஆர்பிட்டால்ல இருந்து நான் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது 3+ அப்படின்னா s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரானும் d ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரானும் நமக்கு ரிமூவ் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா 3d6 கான்ஃபிகரேஷன், இது 3d5 கான்ஃபிகரேஷன். 3d5 தான் நமக்கு ஹாஃப் ஃபில்டா இருக்கு. ஹாஃப் ஃபில்டா இருந்தா தான் அது வந்து மோர் ஸ்டேபிள். சோ Fe3+ will be more stable than Fe2+. புரிஞ்சுதா? சோ இதே மாதிரி எப்படி வேணா என்ன வேணா எலிமெண்ட் மாத்தி கூட கேட்கலாம், கிரியேட்டிவா கேட்கலாம். நீங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும்னா எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்? இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது போலாமா? தோ பாருங்க, இதே மாதிரி இப்போ இதுவும் சே ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் 3+, மேங்கனஸ் 2+ வச்சு அவங்க வந்து ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு இவங்க தான் தரணும்னு கிடையாது, மாத்தி கேட்கலாம். மாத்தி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா நீங்க கான்செப்ட் வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ தோ பாருங்க, calculate the number of unpaired electron. அதாவது பேரை பார்க்காம சிங்கிளா இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டைட்டானியம் 3+, மேங்கனஸ் 2+க்கும் calculate the spin only magnetic moment கேட்குறாங்க. ஸோ இப்போ டைட்டானியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்காண்டியம் டைட்டானியம். அப்போ டைட்டானியம்னா 4s2 3d2 இல்லையா? ஆர்கான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்கான் 4s2 இல்லையா? 3d2. ஸோ 4s2 எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃபில் ஆயிருக்கும். 3d2ல ஒரு எலக்ட்ரான்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகி இருக்கும். இப்போ டைட்டானியம் 3+ கொடுத்துருக்கான். 3+னா என்ன பண்ணணும்? 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 எலக்ட்ரான் போயிடும் இல்லையா? 4sல எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் 2 எலக்ட்ரான் போயிடும், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்ப 3d1 கான்ஃபிகரேஷன் d1 தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது மேங்கனஸ் எழுதுவோமா? மேங்கனஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? இட் இஸ் ஆர்கான், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ்
5th வருது இல்லையா? அப்போ 4s2 3d5 இல்லையா? ஸோ 4s2 3d5. ஸோ 4s2 ஃபில் பண்ணேன், 3d5 1 2 3 4 5. மேங்கனஸ் 2+ அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் போயிடுமா? அப்போ 4s 0ன்னு ஆயிடும். மேங்கனஸ் 2+னா இங்க இருக்கிற 2 எலக்ட்ரான் s ஆர்பிட்டால்ல இருந்து போயிடும். அப்போ 3d5 மட்டும் தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கிறுக்குறேன், நீங்க கிறுக்காம அழகா இந்த மாதிரி எழுதணும். பாக்ஸ்குள்ள கரெக்டா இப்படி போடணும். ஓகே, டோன்ட் ஸ்கிரிபிள் லைக் மீ. நான் உங்களுக்கு ரேப்பிடா ஃபாஸ்டா சொல்லி தரணுங்கிறதுனால நான் இதே மாதிரி ரேப்பிடா கிரிக்கிட்டேன். நீங்க ஆனா கரெக்டா வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ 3d5 அப்படின்னா நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். 1 2 3 4 5. ஓகே, இப்போ இதுல நமக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டா இருக்கு? அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 5 இருக்கு. டைட்டானியம் 3+ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டா இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, ஸோ டைட்டானியம்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அண்ட் தென் மேங்கனஸ் 2+ல நமக்கு 5 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. அன்பேர்டு எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து தரேன். ஓகே, அயன் 3+ல எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பாஸ் பண்ணுங்க. அயன் 3+ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுங்க. எவ்வளவு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொல்லுங்க. இதுதான் கொஸ்டின்ல இந்த தப்பு பண்ணக்கூடாது. இவங்க 2 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்னு என்னது? அன்பேர்டு எலக்ட்ரானும் கண்டுபிடிக்கணும், ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் அரைகுறையா படிச்சுட்டு பாதியை விட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் n into n+2. ரூட் ஆஃப் n into n+2. இந்த nங்கிறது என்னது? அதுதான் நம்மளுடைய அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து n. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டானியம் 3+க்கு கண்டுபிடிக்கலாமா? டைட்டானியம் 3+க்கு ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இல்லையா? 3d1 தான் பார்த்தோம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து 1. இப்போ இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். மீ which is equal to root of n into n+2. ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ என்னப்பா? 1 into 1+2. ஓகே, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம்ல போயிட்டு சால்வ்லாம் பண்ணிருக்க நமக்கு டைம் இருக்காது ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்க. ஸோ யூ ஜஸ்ட் நோ த வேல்யூ. ஓகே, ஸோ ரூட் ஆஃப் 1 into 1+2னா √3. √3 உடைய வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, which is 1.732 போர் மேக்னட்டான் BM. ஓகே ஓகே, போர் மேக்னட்டான் இதுதான் நம்மளுடைய யூனிட். ஓகே, ஸோ 1.732 போர் மேக்னட்டான். அடுத்தது நான் வந்து மேங்கனஸ் 2+க்கு எழுதுறேன். மேங்கனஸ் 2+க்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 இல்லையா? நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து 5 அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் என்னுடைய ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றேன். மியூ which is equal to root of n into n+2 இல்லையா? இப்போ which is equal to root of 5 into 5+2. 5 into 5+2. அப்ப root of 5 into 7 அப்படின்னு வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? So root 35. 5 into 7னா root 35. So root 35 உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 5.91 போர் மேக்னட்டான். 5.91 போர் மேக்னட்டான். இப்போ இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ இது வந்து நமக்கு 1 மார்க்ல எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மார்க்ல போயிட்டு அன்பேர்டு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுத்து பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ இது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும்? டைட்டானியம் 3+க்கு நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது ஈஸியா? ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ அதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 1 பாயிண்ட்ல தான் வரும். மேங்கனஸ் 2+க்கு பாருங்களேன், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 5. அப்போ அதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 5 பாயிண்ட்ல தான் வரும். நம்மளனா இங்க பாருங்க, அன்பேர்டு எலக்ட்ரான் 1னா அதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் 1 பாயிண்ட்ல வருது. அண்ட் தென் வந்து இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 5னா அதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 5 பாயிண்ட்ல வருது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிருக்க வேணாம், ஈஸியா 1 மார்க்குக்கு நீங்க பார்த்து டிக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், எதனால இப்ப நம்ம ஸ்டார்டிங்கா வந்து அப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ எதனால டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது? கேட்டலிஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றது, ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட் ஆக்குறது தான் வந்து நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ எதனால இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்லயும் நம்ம இதை வந்து பார்த்துப்போம் இல்லையா? ஆல்கீன், ஒரு டபுள் பாண்ட் ஆல்கீன் இருக்கு. ஹைட்ரோஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஹைட்ரோஜினேஷன் ஆஃப் ஆல்கீன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல நம்ம ஹைட்ரஜனை ஆட் பண்றோம்ப்பா. இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா அப்ப இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகி தான் ஆகும். டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்கீன்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆல்கேன் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்கு ஹைட்ரோஜினேஷன், ஹைட்ரஜனை நான் ஆட் பண்றேன், ரெடியூஸ் பண்றேன், ரிடக்ஷன் இல்லையா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து என்ன ரியாக்ஷன்? ரிடக்ஷன் இல்லையா? ஸோ அதுக்கு நான் ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றேன். அந்த தலைவர் தான் வந்து யாரு? நம்மளுடைய நிக்கல். ஸோ நிக்கல் தான் இதுல வந்து நமக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. ஸோ நிக்கல், பிளாட்டினம், பெல்லேடியம் இவங்கெல்லாம் யாரு? கேட்டலிஸ்ட். ஓகேவா? டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே,
ஸோ எதனால இந்த இடத்துல நிக்கல் வந்து நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா, நிக்கல்ல வந்து நமக்கு டி ஆர்பிட்டால்ஸ் அவைலபிளா இருக்கு. அவைலபிள் டி ஆர்பிட்டால்ஸ் நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதாவது வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. தி அக்செப்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் ரியாக்டன்ட். ஸோ இந்த ரியாக்டன்ட் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை இந்த நிக்கல் வந்து என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, அதனால they form a bond. Okay, so அவ்வளவுதான், simple, easy, clear. மூணு பாயிண்ட் தான். என்னது, நம்மளுடைய டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அந்த டி ஆர்பிட்டால்ஸ் வந்து ரியாக்டன்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். ரியாக்டன்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணுவது, எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் யூசிங் த டி எலக்ட்ரான்ஸ். கிளியரா? அதனால தான் நம்ம வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து கேட்டலிஸ்டா ஆட் பண்றோம், யூஸ் பண்றோம். அடுத்தது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ why chromium 2+ is strongly reducing and manganese 3+ is strongly oxidizing. இது வந்து நீங்க படிச்சுட்டு எக்ஸாம்ல போயிட்டு கொஞ்சம் குழப்பத்தினால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தப்பா எழுதிட்டாங்க. அந்த தப்பு வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? குரோமியம் 2+ வந்து ஸ்ட்ராங்லி ரெடியூசிங். உங்களுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இன்னொன்னு ஒண்ணு, அது என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் அப்படின்னா என்னது, ரிடக்ஷன் அப்படின்னா வந்து என்னது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதுதான் வந்து ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தென் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சரியா? ஸோ இப்போ காப்பர் 2+ வந்து ஸ்ட்ராங்லி ரெடியூசிங், ஆனா மேங்கனஸ் 3+ வந்து ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங். ஏன் அப்படிங்கறதா நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, இப்போ அதுக்கு தான் நம்ம இங்க இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பத்தி வந்து படிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் லார்ஜாவும் அதிகமாகவும் நெகட்டிவாகவும், லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூல அதிகமா ஆச்சு அப்படின்னா தட் வில் பி ஆக்டிங் அஸ் த ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். புரிஞ்சுதா? ஸோ நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ லார்ஜ் நெகட்டிவா இருக்கு, அப்படியே ரொம்ப கெட்டவன் ஞாபகம் வச்சுக்கலாமா? ரொம்ப கெட்டவன்னா ஸ்ட்ராங்லி ரெடியூசிங் ஏஜென்ட். எப்பயுமே கெட்டவங்க வந்து அடுத்தவங்களை வந்து they'll put them down, right? Strong reducing agent அப்படி நாம வச்சுக்கலாமா? they'll put them down. So large negative na strong reducing agent. இதுவே standard electrode potential வந்து large positive அப்படின்னா, large positive ரொம்ப நல்லவன் அப்படின்னா strong oxidizing agent. Okay, ரொம்ப நல்லவனா they'll be acting as a strong oxidizing agent. Okay, புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது இதுதான் ஒரு குட்டி ரீகால். ஸோ லார்ஜ் அண்ட் நெகட்டிவா இருக்குன்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? இதுவே லார்ஜ் அண்ட் பாசிட்டிவா இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆனா கொஸ்டின்ல என்ன மேம் கேட்டிருக்காங்க, குரோமியமும் மேங்கனஸும் வச்சு தானே கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, நான் இதோ பாருங்க குரோமியம் வந்து எழுதுறேன். ஸோ குரோமியம் வந்து என்ன, குரோமியம் வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லையா? குரோமியம் வந்து என்னது, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும், அது கூட இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும். பட் இட் இட் செல்ஃப் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் இல்லையா? இட் இட் செல்ஃப் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். ஸோ குரோமியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா Cr2+ + 2 எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸ் வந்து அது லூஸ் பண்ணுது. சரியா? இப்போ இதோடைய E0 வேல்யூ, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுடைய வேல்யூ வந்து எவ்வளவு வருது அப்படின்னா -0.91 வருது, which is strong negative வேல்யூவா? அதனாலதான் குரோமியம் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இதுவே மேங்கனஸ் எழுதுறேன், Mn3+, 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்குது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது, ரிடக்ஷன் இல்லையா? ஸோ இட் இஸ் அண்டர்கோயிங் ரிடக்ஷன். அப்போ அது வந்து என்னது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அது கூட இருக்கிறதா ஆக்சிடைஸ் பண்ணும். இட் செல்ஃப் அது தானே வந்து என்ன அண்டர்கோ பண்ணும், ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணும். ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு இது Mn2+ ஆயிடுதா எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இதோட E0 வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் தென் குரோமியம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். புரிஞ்சுதா? ஸோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ லார்ஜ் நெகட்டிவா இருக்குன்னா அது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கு தன்னைத்தானே ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணிக்கும். ஆனா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து தன்னைத்தானே ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணிக்கும். ஓகேவா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல என்ன இருக்கும், லார்ஜ் பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும் நம்மளுடைய E0 உடைய வேல்யூ. ஓகே, ஸோ டிரான்சிஷன் மெட்டல் ஷோஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஒய்? ஸோ நம்மளுடைய டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய மெல்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஹையரா இருக்கும். ஒய்? அதுதான் வந்து இப்போ நம்மளுடைய கேள்வி. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ திஸ் இஸ் த ஆன்சர், ஒரே லைன் தான். 3D எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் ஃபார் மெட்டாலிக் பாண்டிங். ஸோ ஒரு மெட்டாலிக் பாண்டிங்க்கு 3D ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறோம். சே நான் வந்து இப்போ சொல்றேன், ஸ்காண்டியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லலாமா? ஸோ ஆர்கான் 4s2, ஆர்கான் 4s2 3d1 இல்லையா? அதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் டைட்டானியம் எழுதிக்கேன். ஸோ டைட்டானியம்க்கும் என்ன இருக்கும் நமக்கு, ஆர்கான் ஸ்காண்டியம் டைட்டானியம் இல்லையா? ஸோ 4s2 3d2.
இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்டாலிக் பாண்டுக்கு யார் அண்டர்கோ பண்றாங்க, நம்மளுடைய d ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டால்ஸ் தான் வந்து they are participating in the metallic bonding. அதனால தான் அது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் வந்து ஷோ பண்ணுது. அடுத்தது why do transition elements readily form coordination compounds? உங்க எல்லாருக்கும் coordination compounds தெரியும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு coordination pair இருக்கும், ionization pair இருக்கும், and then வந்து ligands இருக்கும், 5th chapterல படிச்சோமே. So எதனால டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும்? இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து யாரா இருப்பாங்க, இந்த ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்கா தான் இருப்பாங்க இல்லையா? சோ வை அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் உடைய யூசஸ்லாம் தெரியும் இல்லையா? நம்ம பிளட், ஹீமோகுளோபின், தென் குளோரோஃபில் பிக்மெண்ட் எல்லாமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான். சோ ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை சார்ஜ். ஓகேவா? பார்க்க குட்டியா தான் இருக்கும். நம்மளுடைய டிரான்சிஷன் எலிமெண்ட் உடைய சைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், ஆனா அதோடைய சார்ஜ் வந்து ரொம்பவே வந்து ஹையரா வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி இப்போ மேங்கனீஸ் பாத்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ்ல எவ்வளவு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம வந்து பார்த்தோம், +2ல இருந்து +7 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சோ மேங்கனீஸ் +2 இருக்கு, மேங்கனீஸ் +7 இருக்கு. +2ல இருந்து +7 வரைக்கும் நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாசிபிளா இருக்கு. சோ ஹை சார்ஜ் ஆனா ஸ்மால் சைஸ். அடுத்தது வேக்கன்ட் d ஆர்பிட்டால் இருக்கும். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாம் இதுல இருந்து என்ன क्वेश्चन கேட்டாலுமே மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா வேக்கன்ட் d ஆர்பிட்டால் சொல்லலாம். ஓகே, வேக்கன்ட் d ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அண்ட் தென் லிகான்ஸ் கேன் டொனேட் எலக்ட்ரான்ஸ் டு தி வேக்கன்ட் d ஆர்பிட்டால். சோ நம்ம ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம் இந்த மாதிரி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல நமக்கு வேக்கன்ட்டா d ஆர்பிட்டால் இருக்கிறதுனால அதுல நம்ம லிகாண்டால என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ அது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ பாருங்க, இது கிட்ட வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து காலியா இருக்கு, இது கிட்ட எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு, இது கிட்ட ஆர்பிட்டால் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும் இல்லையா? அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனாலதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னால என்ன அர்த்தம், ஒரு ஸ்பீஷிஸ் கிட்ட எலக்ட்ரான் நிறைய இருக்கும், ஒரு ஸ்பீஷிஸ் கிட்ட வேக்கண்டா இருக்கும், எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அது வந்து இதுக்கு எலக்ட்ரான்ஸ் தரது தான் நம்ம கோஆர்டினேஷன் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ 3 பாயிண்ட் தான். ஒன்னு ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை சார்ஜ், வேக்கன்ட் d ஆர்பிட்டால் இருக்கும். அதுக்கப்புறம் லிகான்ஸ் வந்து இந்த வேக்கன்ட் d ஆர்பிட்டால்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணலாம். அதனால தான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட், classify the following elements into D and F block elements. So D block elements को F block elements को என்ன வித்தியாசம்? D block elements அதாவது transition elements को F block elements inner transition elements को என்ன வித்தியாசம்? D block உள்ள தான் F block இருக்கு. என்ன மேம் குழப்பினீங்க? இதோ இங்க 2 இருக்கு இல்லையா? எஸ். சோ இதோ பாருங்க, இங்கதான் நம்மளுடைய லாந்தனைட் சீரீஸ் வருது, இங்கதான் நம்மளுடைய ஆக்டினைட் சீரீஸ் வருது. இவங்க 2 பேரையும் அதே உள்ளேயே போட்டோம்னா அந்த பீரியாடிக் டேபிள் அப்படியே பேஜ் தாண்டி போகுதான், புக்கு தாண்டி போகுதான், அவ்வளவு பெருசா போகுதான். அதனாலதான் இவங்க 2 பேரும் ஒரே ப்ராப்பர்ட்டியா இருக்கனால கீழே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இந்த எஃப் பிளாக் இருக்கு இல்லையா, இவங்க தான் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். குரூப் 13ல இருந்து 12 வரைக்கும் இருக்கவங்க தான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், நம்மளுடைய டி பிளாக் எலிமெண்ட்ஸ். புரிஞ்சுதா? இப்போ டங்ஸ்டன் கேக்குறாங்க. டங்ஸ்டன் எங்க இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் குயிக்கா. Where is our tungsten? Tungsten, woofer, W. ஓகேவா? நமக்கு எங்க இருக்கு? டிரான்சிஷன்ல இருக்கா, இன்னர் டிரான்சிஷன்ல இருக்கா? டிரான்சிஷன்ல தான் இருக்கு. சோ இது வந்து என்னது? டி பிளாக் எலிமெண்ட்ஸ். டங்ஸ்டன் வந்து நம்மளுடைய டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அடுத்தது புரோமித்தியம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். புரோமித்தியம் எங்க இருக்கு? தோ இருக்கு பாருங்க, லாந்தனைட் சீரீஸ்ல இருக்கு. சோ புரோமித்தியம் வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். அடுத்தது ருதீனியம். ருதீனியம் எங்க இருக்கு நமக்கு கண்டுபிடிங்க. ருதீனியம் தோ இருக்கு, ருதீனியம். ஓகேவா? சோ ருதீனியம் அப்போ வந்து இட் இஸ் அ டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஐன்ஸ்டீனியம் தோ பாருங்க, ஐன்ஸ்டீனியம் எங்க இருக்கு நமக்கு? ஐன்ஸ்டீனியம் எஸ் இங்க இருக்கு இல்லையா? இட் இஸ் இன் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். சோ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ புரிஞ்சுதா? சோ டங்ஸ்டன் அண்ட் தென் ருதீனியம் வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ், புரோமித்தியம் அண்ட் ஐன்ஸ்டீனியம் வந்து நமக்கு எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். சோ இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, ரோடியம் டி பிளாக்கா எஃப் பிளாக்கா? ஓகே, ரோடியம் வந்து ரேடியம் கிடையாது, ரோடியம் வந்து டி பிளாக்கா எஃப் பிளாக்கா கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, சம இம்பார்ட்டன்ட். ஓகேவா? which is the குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படின்னா என்ன? சரியா? குரோமைல் குளோரைட் டெஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த குரோமைல் குளோரைட் டெஸ்ட்ல நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத வந்து பாத்துடலாமா? பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து நம்ம குளோரைட் சால்ட் கூட ரியாக்ட் பண்றோம் in presence of concentrated sulfuric acid. பொட்டாசியம் டைக்ரோமேட்டை குளோரைட் சால்ட் கூட ரியாக்ட் பண்றோம் in presence of concentrated sulfuric acid. அப்போ நமக்கு வேப்பர்ஸ் ஆஃப் குளோமைல் குளோரைட் வருது. குளோமைல் குளோரைட் வந்து நமக்கு வேப்பரா வெளியில வருது, which is the CrO2 Cl2. அதுதான் நம்மளோட குளோமைல் குளோரைட். இப்போ when I treat it with சோடியம் ஹைட்ராக்சைடு எனக்கு சோடியம் குரோமேட் கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்குது? சோடியம் குரோமேட்.
இப்போ அதை நான் அசிட்டிக் ஆசிட் பிளஸ் லெட் அசிட்டேட் கூட அசிடிஃபை பண்றப்போ ஐ எம் கெட்டிங் எல்லோ precipitate. அந்த எல்லோ precipitate ஏன் அப்படின்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் லெட் குரோமேட். அட என்னமாம் சொல்றீங்க, தலையை சுத்துது, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஈஸி தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா என் கூட சேர்ந்து எழுதிட்டே வாங்க. ஆல்ரெடி இதை நம்ம குவார்டர்லிக்கு படிச்சு, ஹாஃப் இயர்லிக்கு படிச்சு, இப்போ திருப்பி ரிவிஷன் எக்ஸாம் 2 ரிவிஷன் முடிஞ்சிருச்சு, படிச்சிருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பப்ளிக்கு இதை மிஸ் பண்ணிட்டு போவே கூடாது, கஷ்டம் தான். ஓகே, ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை குளோரைட் சால்ட் கூட ரியாக்ட் பண்றீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். இது ஸ்டெப் 1. ஒரு ஸ்டெப்பா படிச்சு எழுதி பாருங்க. வேப்பர்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட் வருது, அதை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றோம். அப்போ சோடியம் குரோமேட் வருது. குரோமைல் குளோரைட்க்கு அப்புறம் சோடியம் குளோரைட், ஏன்னா இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்றீங்க இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ சோடியம் குரோமேட் வருது. அந்த சோடியம் குரோமேட்டை அசிடிஃபைடு வித் லெட் அசிட்டேட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் லெட் அசிட்டேட், அது நீங்க என்ன பண்றீங்க, அசிடிஃபை பண்றீங்க அசிட்டிக் ஆசிட் அண்ட் லெட் அசிட்டேட் கூட. அப்போ ஒரு எல்லோ precipitate கிடைக்குது. அந்த எல்லோ precipitate தான் யாரு, நம்மளுடைய லெட் குரோமேட். அந்த எல்லோ precipitate தான் யாரு, லெட் குரோமேட். புரிஞ்சுதா, கிளியரா? சூப்பர். ஓகே, ஸோ இப்போ இதோடைய ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு ஸ்டெப்பா பார்த்தோம் இல்லையா, அதை நான் அப்படியே ஸ்டெப்பா எழுதியிருக்கேன். பொட்டாசியம் டைக்ரோமேட், குரோமைல் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா, K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். குளோரைட் சால்ட், ஏதாவது ஒரு குளோரைட் சால்ட், KCl இல்ல NaCl, NaCl எழுதிக்கலாமா. சோடியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுது இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4. ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடைக்குது, வேப்பர்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட். குரோமைல் குளோரைடுடைய ஃபார்முலா என்னது, CrO2Cl2 பிளஸ் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் நமக்கு கிடைக்கும், NaHSO4. ஓகே, அண்ட் தென் KHSO4 கிடைக்கும். எப்படி நீங்க NaHSO4 எழுதினீங்க இல்லையா, சோடியம் எழுதினீங்க இல்லையா, அதே மாதிரி பொட்டாசியம் KHSO4 எழுதிருங்க. ஓகே, KHSO4 பிளஸ் வாட்டர். புரிஞ்சுதா எப்படி எழுதிருக்கோன்னு பாத்தீங்களா? சோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க வந்து நமக்கு 4 போடுவோம். அண்ட் தென் இங்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4, இங்க சோடியம்க்கு 4, அப்போ இங்கேயும் வந்து சோடியம்க்கு 4. அண்ட் தென் இங்க நமக்கு வில் பி ரைட்டிங் இந்த Cr2 இல்லையா, சோ இங்கேயும் வந்து 2 இருக்கும், நமக்கு K2 இல்லையா, அப்ப இங்கேயும் வந்து நமக்கு 2 இருக்கும். சோ K2 Cr2னால 2 எழுதிக்கிறோம். பேலன்ஸ் எப்படி ஈஸியா பண்ணுவோங்கிறது தெரிஞ்சுதா. Potassium dichromate, sodium chloride and concentrated sulfuric acid, chlomine chloride, sodium hydrogen sulfate, KHSO4 and then water. Okay, அடுத்த ஸ்டெப்ல இந்த vapors of chlomine chloride வருது, அதாவது CrO2Cl2 வருது. அவனை நான் NaOH sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு சோடியம் குரோமேட் கிடைக்குது, which is Na2CrO4 கிடைக்குது. சோடியம் குரோமேட் வித் Naவும் Clவும் சேர்ந்து NaCl வெளில போயிடும், NaCl. and then of course elimination of water. ஓகே, நமக்கு வந்து வாட்டரும் வந்து எலிமினேட் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை பேலன்ஸ் பண்ண போறேன். ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறேன், இங்க எனக்கு Na2 இருக்கு, இங்க ஒரே ஒரு Na தான் இருக்கு, ஸோ இங்க நான் 2 போட்டுப்பேன். ஓகே, அண்ட் தென் இங்கேயும் நான் 2 போட்டுப்பேன், பிகாஸ் இங்க நமக்கு Cl2 இருக்கு இல்லையா, ஸோ இங்க நான் ஒரு 2 போட்டுப்பேன். கிளியர்? இப்போ உங்களுக்கு கரெக்டா வரும். அடுத்த ஸ்டெப்ல சோடியம் குரோமேட், இங்க நமக்கு கிடைச்ச சோடியம் குரோமேட் எடுத்துக்கிறோம், Na2CrO4. சோடியம் குரோமேட் கூட யாரு ரியாக்ட் பண்றாங்கன்னா லெட் அசிட்டேட். அசிட்டேட்ங்கிறது என்னப்பா, CH3COO தான் அசிட்டேட், லெட் அசிட்டேட் இது, சரியா? லெட் அசிட்டேட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு எல்லோ கலர் precipitate. அந்த எல்லோ precipitate யாரால அப்படின்னா லெட் குரோமேட்டால, which is PbCrO4. தோ இவன் PbCrO4. ஓகே, லெட் குரோமேட் பிளஸ், அப்ப என்ன ஆகும், சோடியம் அசிட்டேட் கூட ஜாயின் ஆயிடும் இல்லையா, சோ பிளஸ் 2 CH3COO Na. ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? கிளியர்? சோ இந்த லெட் குரோமேட்டால தான் நமக்கு எல்லோ கலர் precipitate கிடைக்குது, which is the chromyl chloride test. அதுதான் வந்து நம்மளுடைய chromyl chloride test. புரிஞ்சுதா? சோ பொட்டாசியம் டைக்ளோரைட நம்ம வந்து குளோரைட் சால்ட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம், அதாவது சோடியம் குளோரைட் கூட, and then concentrated sulfuric acid. நமக்கு வந்து என்ன கிடைக்குது, we are getting vapors of chromyl chloride கிடைக்குது. இப்போ அந்த chromyl chloride நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம், அப்போ நமக்கு we are getting sodium chromate. அடுத்த ஸ்டெப்ல சோடியம் குரோமேட்டை நம்ம வந்து லெட் அசிட்டேட் கூட ரியாக்ட் பண்றோம், we are getting lead chromate, அதுதான் yellow precipitate. ஒரு 3-4 டைம்ஸ் எழுதி பார்த்தாதான் இந்த ரியாக்ஷன் கிளியரா புரியும், தப்பு இல்லாம எழுத முடியும். அடுத்தது இம்பார்ட்டன்டான क्वेश्चन, ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சோ நான் குயிக்கா முடிக்க போறேன். லாந்தனைட்ஸ் டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்பிட்டால்ல ஃபில் ஆகும், 4f ல, ஆக்டினாய்ட்ஸ் 5f ல.
பைண்டிங் எனர்ஜி லாந்தனைட்ஸ்க்கு வந்து ஹையா இருக்கும் அண்ட் ஆக்டினைட்ஸ்க்கு லோவா இருக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், வேற ஒரு எலிமெண்ட் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து நம்ம லாந்தனைட்ஸ்க்கு வந்து லெஸ் டெண்டன்சி அண்ட் ஆக்டினைட்ஸ்க்கு வந்து நமக்கு மோர் டெண்டன்சி. ஓகேவா? ஸோ இப்போ லாந்தனைட்ஸ் வந்து அதோடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, கலர் வந்து மேக்ஸிமம் நமக்கு கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனால் ஆக்டினைட்ஸ் வந்து நமக்கு கலர்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சோ கேட்டயான்ஸ், அதாவது ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஆக்சோ கேட்டயான்ஸ். தே டு நாட் ஃபார்ம் ஆக்சோ கேட்டயான், ஆனா இவங்க வந்து நமக்கு வந்து தே ஃபார்ம் ஆக்சோ கேட்டயான்ஸ். ஓகேவா? அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு +2 +3 +4 மட்டும் தான் பாசிபிள் லாந்தனாய்ட்ஸ்ல. ஆனா ஆக்டினாய்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா +3ல இருந்து +4 +5 +6 +7 வரைக்கும் பாசிபிள். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த லாந்தனைட் சீரீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, லாந்தானம், செரியம், புரோமிதியம், நியோடியம் அப்படியே கம்மியாயிட்டே போகுது. லாந்தானம்லேருந்து லுட்டீசியம் வரைக்கும். அதாவது when you move along the group அப்படின்னா நம்மளுடைய அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும்? அஃப்கோர்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா? அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ல இந்த ஒரு வார்த்தை மட்டும் மறக்காதீங்க. டியூ டு poor shielding effect of 4f electron. அவ்வளவுதான். இதை எழுதிட்டாலே உங்களுக்கு ஒரு மார்க் தான். கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, செம ஈஸிப்பா. when you move along the lanthanide சீரீஸ்ல நீங்க போறப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இல்லையா, அந்த லாந்தனைட் சீரீஸ்ல எலிமெண்ட்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன் இந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4f எலக்ட்ரான்ஸ். முதல்ல ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சு இருக்கணும் ஆல்ரெடி. ஸோ ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா ஆட்டம்ல நடுவுல வந்து என்ன இருக்கும் நமக்கு, இட் வில் பி ஹேவிங் நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் இருக்கும். அந்த புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கும். அண்ட் நிறைய ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு ஆர்பிட்டால்ஸ்ல வந்து என்ன இருக்கும், நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். அந்த எலக்ட்ரானை இந்த புரோட்டான் வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அதுதான் நியூக்ளியர் அட்ராக்ஷன். நியூக்ளியஸ் வந்து வெளியில இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுதா, அதுதான் நியூக்ளியர் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது புல் பண்ணுது, அதனாலதான் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா நடுவுல என்ன இருக்கும் அப்படின்னா நடுவுல நிறைய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நடுவுல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை இந்த உள்ள இருக்கிற புரோட்டான் வந்து புல் பண்ணுது. ஆனா இந்த எலக்ட்ரான் சேம் சார்ஜ்ல ஒரே சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சி ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த எலக்ட்ரானை இவன் பிடிச்சி இழுக்காம, புரோட்டான் பிடிச்சி இழுக்காம ஷீல்டு பண்றது யாரு, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை ஷீல்டு பண்றது யாரு, நடுவுல இருக்கிற எலக்ட்ரான். அதுதான் ஷீல்டிங் எஃபெக்ட். இதோ பாத்தீங்கன்னா இவனை தாண்டி இவனை பிடிச்சி ஷீல்டு பண்றது கஷ்டம். ஆனா இங்க பாருங்களேன், எலக்ட்ரான் இங்க இருக்கு. இதோ பாருங்க, பூரா தான் ஷீல்ட் பண்ணுது. 4f ஆர்பிட்டால் இந்த 5d ஆர்பிட்டால பூரா தான் ஷீல்ட் பண்ணுது. அதனால நல்லா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும், நியூக்ளியர் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, புரியலனா நம்ம ஆப்ல ஃப்ரீயா பேசிக் சீரீஸ் இருக்கு, அந்த வீடியோ போயிட்டு பாருங்க, பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இந்த நியூக்ளியர் அட்ராக்ஷன் பத்தி ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ டியூ டு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4f எலக்ட்ரான்ஸ் பூரா ஷீல்ட் பண்றதுனாலதான் நமக்கு சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் கூடவே சேர்த்து வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். சரி மேம், லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னால சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4f எலக்ட்ரான்னால, அதனால என்ன எஃபெக்ட் அப்படின்னா பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். கிளியரா? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சைஸ் ஆஃப் லாந்தனம் 3+ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது இல்லையா, சைஸ் ஆஃப் லாந்தனம் 3+ வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதனால அதோடைய அயானிக் கேரக்டர் வந்து என்ன ஆகும், அதோடைய அயானிக் கேரக்டரும் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். லாந்தனம் ஹைட்ராக்சைட் இல்லையா, இந்த டெண்டன்சி டு கிவ் ஹைட்ராக்சைட் அயான் தான் நம்ம பெசிசிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுல அயானிக் கேரக்டரும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதோடைய பெசிசிட்டியும் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், பெசிசிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். சரியா? அதுதான் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன, ஓகே சாரி, இதுல வந்து இன்னும் 2
கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா பெசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4D சீரிஸ் 5D சீரிஸ். ரிமெம்பர் ரிசம்பிள்ஸ் மோர் தேன் 4D அண்ட் 3D அண்ட் 4D சீரிஸ். புரியலையா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது பாருங்களேன், இது வந்து 3D அண்ட் 4D சீரிஸ். இதுல பாருங்களேன் 132 ரேடியஸ் இருக்கு பிகோமீட்டர், நீங்க 145 பிகோமீட்டர் ரேடியஸ் இருக்கு 3Dக்கும் 4Dக்கும். ஆனா 4D 5D பாருங்க, 4D 5D பாருங்க, ரெண்டு 145 144 அரௌண்ட் சேமா தான் இருக்கு இல்லையா? 145 144 பிகோமீட்டர்னா ஒன்றும் இல்லைப்பா, 10 to the power -10 மீட்டர். அரௌண்ட் இது ரெண்டுத்துடைய ரேடியஸும் 4Dக்கும் 5Dக்கும் நமக்கு சேமா தான் இருக்கு. ஆனா 3D 4Dக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ரேடியஸ் சேமா இருக்கிறதுனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஓரளவுக்கு வந்து சேமா தான் இருக்கு. ஓகே, since the radius is same, the chemical properties is also little bit same only. clear? So yes guys, நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த சாப்டர். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் நான் மஸ்ட் டூ क्वेश्चंस ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம் அண்ட் வெயிட்டேஜ் அனாலிசிஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலனா மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத வந்து மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா.